இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு ராசி. நில ராசி என்பதனால இவங்க கிட்ட பொறுமை ரொம்ப இருக்கும். இரக்க சுபாவம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எதிரிக்கு கூட தன்னுடைய மனதில் ஒரு இடம் கொடுக்கக்கூடியவங்க. எதிரி கூட திடீர்னு உதவின்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவ தயங்க மாட்டாங்க. உதவி செய்யக்கூடியவங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதுதான் இரக்க சுபாவம் அதிகம் உள்ளவங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதே மாதிரி ஒரு சில விஷயத்துக்காக கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அதே மாதிரி மற்றவங்களுடைய எண்ணங்களை கூட புரிந்துக்கிட்டு பூர்த்தி செய்யக்கூடியவங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்க. இவங்க மட்டும் தாங்கிட்ட கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு செலவு செஞ்சுருவாங்க. அதே மாதிரி நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் செலவு தான் எப்படி செய்வாங்கன்னே தெரியாது. அடுத்த கணமே செலவு செஞ்சுருவாங்க. அதே மாதிரி நிறைய பணம் இருந்தாலும் கூட தனக்குன்னு ஒரு தேவை, நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், அடுத்தவங்களுக்கு நம்ம இந்த உதவி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் பணம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா பணம் இருக்காது. யாருக்கிட்டே போய் கடன் வாங்கிட்டு வந்து தான் உதவி செய்யக்கூடியவங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதிகம் பேச மாட்டாங்க. பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறுத்தவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தான் மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ள ஒரு ராசி. இவங்களுடைய பாதையே ஒரு தனி பாதை அப்படின்னு கூட சொல்லலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. போராடி போராடி தோத்துட்டேன் அப்படின்னு எண்ணமே உங்களுக்கு வராது. போராடிக்கிட்டே இருக்கலாம், வர்றப்ப வெற்றி பெறட்டும் அப்படின்னு போராடக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நடைபெறும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலாலும் சரி மனதாலும் சரி ஆத்ம ரீதியாகவும் சரி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி தான். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் மிகப்பெரிய விடுதலை அடையக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குழம்பி தீர்த்திருப்பீங்க. இதை செஞ்சாலும் தடையாக முடியுது, அந்த விஷயத்தை செஞ்சாலும் தடையாக முடியுது, எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோமாலும் அதில் ஒரு சின்ன பிரச்சனையாக ஒரு தடையை தாண்டிட்டு தான் என்னால் வெற்றி பெற முடியுது அப்படிங்கிற நிலை இனி மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் வெற்றியாக அமைய போகுது. படிப்படியாக நீங்கள் முன்னேற போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 7.5 சனி முடிந்திருந்தாலும் சிறு சிறு பாதிப்புகள் அப்பப்போ வரும். இருந்தாலும் போராடி வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. தடையாகவே போயிட்டு இருந்த லைஃப்பில் அப்பப்போ வெற்றி கிடைத்தால் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அப்பப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலை மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 8ஆம் அதிபதி உச்சமாகி இருப்பதனால திடீர்னு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். ஞானத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய துணை மூலியமாகவோ அல்லது துணைவியாரின் உறவுகள் மூலியமாகவோ ஏதாவது ஒரு நன்மை தர மாதிரி நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது.
ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு கால், வயிறு, தலை சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. காலில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய செலவு ஒன்றும் இல்லை, சின்னதாக ஏதாவது பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. 8ல் கேது வருவதனால ஆரோக்கியத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். ஏதாவது தவறுதலாக தடிமனான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிடும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் குடும்பத்திலையும் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர ராசி என்பர்களே. குறிப்பாக வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப கவனமாக இருங்க. தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். 7.5 சனி விலகி இருந்தாலும் கூட இனி வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சி, ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் கெத்தாக வாழக்கூடிய காலம் இனி வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இழந்ததெல்லாம் மீட்டு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. உங்களுடைய தாய், கணவர், அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த மகர ராசி அன்பர்கள் தாய், கணவரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சின்ன சின்ன மன அழுத்தம், டென்ஷன் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அடுத்த 15 நாட்களுக்கு இது ஏற்படும். மே 15க்கு பிறகு பார்த்திங்கன்னா அனைத்துமே உங்களுக்கு பாக்கியமாக கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மே 15க்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த இக்கட்டான காலம் ஒரு 15 நாட்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரகநிலை அமைப்பு ரொம்ப சாதகமாக இருக்குது. குரு பகவான் அதுக்கப்புறம் வந்துடுவார். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய துணையாலேயோ அல்லது துணை வழியிலையோ நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பணம் பல வழிகளில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர்னு அதிர்ஷ்ட மழை உங்களுக்கு கொட்ட போகுதுன்னு கூட சொல்லலாம். ஏமா நாங்களே நிறைய கஷ்டத்தில், நிறைய துன்பத்தில், நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிட்ருக்கோம். நீங்கள் போய் இந்த நேரத்தில் எங்களுக்கு அதிர்ஷ்ட மழை கொட்ட போகுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம். வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். முதல்ல நீங்கள் பாசிட்டிவாக யோசிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். மற்றவங்க கேட்க தயங்குற விஷயத்துக்கு கூட இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் கூட நல்ல ஒரு அபரிவிதமான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மேன்மை இருக்கும். வம்பு, வழக்கு, சொத்து பிரச்சனை இது எல்லாமே வருகின்ற நாட்களில் தீரும். வீடு வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், மனை வாங்கலாம், இடமாற்றம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அற்புதமான நிகழ்வு வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நடக்கும். 2ல் ராகு வரார். அதனால் வரவு அதிகரிக்கும். பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும். தடுமாற்றமான வார்த்தைகளை வருகின்ற நாட்களில் நீங்கள் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். பேச்சில் மட்டும் ரொம்ப நிதானமாக இருங்க. குறிப்பாக மே 15 வரை நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யோசித்து செயல்படணும். மே 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. புதிய முயற்சி எதுவுமே வேண்டாம். மே 15க்கு அப்புறம் ஏதாவது புதிய முயற்சி செய்கிறதா இருந்தது அப்படின்னா அப்போ செய்யுங்க. அது வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப நம்பிக்கையாக இருங்க. ரொம்ப தைரியமாக இருங்க. இல்லை அப்படின்னா பல சவால்கள், பல பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மனநிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட வேண்டாம். நிதானமாக இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட வேகமாக போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஹெல்மெட் அணிந்துக்கிட்டு போங்க. இரவு நேர பயணங்களை கூட கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது. உறவினருக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படின்னா கூட கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. இந்த காலகட்டத்தில் ஏதாவது உதவி செய்கிறன்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. உங்களுடைய தாய் தந்தையாரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் இந்த காலகட்டத்தில் வழிபட்டுட்டு வாங்க. குருமார்கள், குலதெய்வத்தின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். முடிந்தால் உங்களுடைய தாய் தந்தையார், உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த
இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.